பாதுகாப்புலாம் கரெக்டா இருக்கா? ரைட் செக்யூரிட்டி சார். சூப்பர் அசிஸ்டன்ட் பேசுனீங்களா? கடைசி வரைக்கும் பேசி பார்த்தேன் சார். 1 மாசத்துக்கு முன்னாடி கன்ஃபார்ம் ஆன ப்ரோக்ராம் மாத்தாம்பாடுலன்னு പറഞ്ഞു சார். ஓஹோ, ஆமா, எவ்வளவு பேர் வருவாங்க? தாலுக்கா லெவலில் செயலாளர் பொருளாளர்னு 300 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன்னு പറഞ്ഞു சார். அட்லீஸ்ட் 200 பேரா வரும்னு எதிர்பார்க்குறேன் சார். சரி, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். ஏயா இதான் டியூட்டி பார்க்குற லட்சணமா? ஆளை பார்த்துட்டு தூக்கணா? கந்தசாமி, உன்னை யாரோட வர சொன்னது? உன்னை வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்தியாச்சல்ல? எதுக்கு? காசி விஸ்வநாத் சார் எனக்கு ஆர்டர் செஞ்சு நான் உன்னை டிரான்ஸ்ஃபர் செஞ்சு சார் ராத்திரி 10 மணி வரைக்கும் நான் அவர் கூட தான் பேசியிருந்தேன் தெரியுமா? 10:10க்கு தானே உன்னை டிரான்ஸ்ஃபர் செய்ய பறஞ்சது. நீ போய்க்கோ. யார் சொன்னாலும் நான் போக மாட்டேன் சார். அவரே வந்து சொல்லட்டும், அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். கூப்பிடுங்க. அங்க நல்ல கூப்பிடுங்க. ஹலோ, என்ன விஷயம்? ஹெட் கான்ஸ்டபிள் கந்தசாமியோட பிரச்சனை செய்ய சார். குறைச்சி நீங்க இதோட வரணும் சார். இந்த வந்துடுறேன். எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். நான் கணக்கு கேட்டனா இல்லையா மச்சினி குழந்தைகளுக்கு சீட்டு கேட்டனா? வேற என்ன கேட்டேன்? காரணம் தெரியாம நான் விடவே மாட்டேன். ஏய் கந்தசாமி, இங்க என்ன பிரச்சனை? சார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறீங்களா? ஏன் டிரான்ஸ்ஃபருக்கு என்ன காரணம்? எப்ப நீ அந்த கொலைகாரனுக்கு ஆதரவா பேசலையோ அதுக்கப்புறமும் நீ என் கூட இருக்கிறது நியாயம் இல்ல. ஓ, கதை அப்படி போதா? அவங்க 2 பேரையும் காப்பாற்ற முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா? சார் உங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான போலீஸ் இருக்கலாம், ஆனா ஆண்டவன் அவன் பின்னாடி இருக்கான் சார். அவன் தான் ஜெயிப்பான். இத பாரு, 11 மணிக்கு நீ அசோக் புலர் ஜங்ஷன்ல இல்லைனா உனக்கு வேலை காலி. நியாயத்துக்கு குரல் கொடுத்தா இதான் கதி. இன்விடேஷனும் உறுப்பினர் கார்டு இல்லாம யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே சார். நான் மந்திரி இலக்கிய வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இலக்கியன் வீட்டுக்கோ? ஏன் சிரிக்கிறீங்க? ஹயால பயந்து போய் பண்ணைக்கு ஓடி சார். இந்த பிரசாதத்தை யானை கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயா ஆசீர்வாதம் பண்ணு. கணேசா, ஐயா விநாயகா ஆசீர்வாதம் பண்ணுப்பா. ஐயா கணேசா, நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஐயா என்ன இது? சென்டிமெண்டலா எங்கேயா இடிக்குது? ஏமா வருது நாய் கண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க சாவ போற விஷயம் இந்த யானைக்கு தெரிஞ்சிருக்குமோ? நானே இங்க மரண பயத்தில் நினைக்கிட்டு இருக்கேன், நீ எனக்கு தேதி குறிக்கிறியா? நீ தானே இந்த யானையை கூட்டு வந்த. இது மட்டும் என்ன இப்ப ஆசீர்வாதம் பண்ணல, உன்னை இங்கேயே கொண்டு நரபலி கொடுத்துவேன். ஐயோ, ஐயா வதம் பண்ண சொல்லியா? ஆசீர்வாதம் பண்ண சொல்லியா? ஐயா ஜிம்மி, ஐயா ஆசீர்வாதம் பண்ணு. ஜிம்மி ஆசீர்வாதம் பண்ணு. என்னது ஜிம்மியா? டேய், இந்த யானை எங்க இருந்து கொண்டு வந்த? நாய்க்கு வைக்கிற பேரால யானைக்கு வச்சிருக்கான். நம்ம ஊர் யானைங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கு. அது ஜெமினி சர்க்கஸ் யானை. அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமேன்னு கூட்டிட்டு வந்துட்டேன். ஏண்டா தெருவுல பிச்சை எடுக்கிற யானையை கொண்டு வந்து சர்க்கஸ் யானை ஏமாத்துறியா? இல்ல சார், உண்மையிலேயே இது சர்க்கஸ் யானை தான் சார். வேணும்னா உங்க முன்னாடி ஒரு டான்ஸ் ஆடி காட்ட சொல்லட்டுமா? இப்போ வேணாம். அவன் என்ன கொன்னதுக்கு அப்புறம் என் பாட்டுக்கு முன்னாடி மேல அடிப்பாங்கல்ல, அப்ப வந்து ஆட சொல்லு. யானையை கொண்டு வந்திருக்கான். யானை நம்ம நல்ல யானை தான். நம்ம காம்பவுண்ட்ல வந்தா உடனே நம்ம காத்தடிச்சு பழகுது. அதான் உங்களை மாதிரியா காசை வாங்கிட்டு காரியத்தை பண்ணு. இவர் தான் சிபிஐ காசி விஸ்வநாதன். வாங்க சிபிஐ சார். கேள்விப்பட்டிருக்கேன் உங்க பொறுப்பு, வளர்ப்பு, டியூட்டியில் உங்களோட சின்சியாரிட்டி எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பாஞ்சால குறிச்சிக்காரங்களுக்கும் எங்களுக்கும் அவ்வளவா ஒத்து வராது. ஊருக்காரங்க இல்லாததையும் பொல்லாதையும் 1000 சொல்லுவாங்க. அதை நீங்க நம்புறீங்களா? உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய டியூட்டி. எனக்கு கடமை தான் முக்கியம். இவ்வளவு சொல்றீங்க, இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? ரொம்ப நன்றி தம்பி. தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம். நோ நோ நோ, ஐ டோன்ட் லைக் திஸ். பழகிக்கடா. உன்ன மண்டபத்தை சுத்தி காட்டா கூட்டி வந்தே. போடு, வாங்கிக்க தலைவா. தேங்க்ஸ். என்னப்பா இப்ப இருந்தே பையனை காக்கா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன்? யோ, எப்படியே அரசியலுக்கு கொண்டு வந்துருவான். இந்தி கிளாஸுக்கு வேற அனுப்புறானாமியா. மத்திய மந்திரி ஆக்கினாலும் ஆக்கி போடுவாங்க. இப்ப இருந்தே புடிச்சு வச்சுக்கிட்டா தான்
நாளைக்கு நமக்கு வசதியா இருக்கும். அப்ப நிழல் இல்லைன்னா புள்ள நிழல். இப்படி அடுத்தவன் நிலையிலேயே காலத்தை தள்ளுங்கடா, உளுத்து போன பயல்களா. இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வருகை தரும் அண்ணன் பிரகாசம் அவர்களை. அண்ணா வணக்கண்ணே. உன்னை யாரையும் எங்கேயோ உட்காரிச்சு உனக்கு போய் கீழே உட்கார். வணக்கம் வாங்க. ஆட்சியை மீண்டும் பிடித்தே தீர வேண்டும். கேசவன் சிவபிராசம் வந்துட்டாரா? இப்போ வந்து சார் மீட்டிங் கூட தொடங்கி சார். தமிழகத்தை தட்டி எழுப்புவதற்காக கழக செயல் வீரர்களே வீதி வீதியாக செல்லுங்கள், வீடு வீடாக செல்லுங்கள், ஒவ்வொரு தமிழனையும் தட்டி எழுப்புங்கள். இவங்களை தட்டி எழுப்புறதுக்கே ஆள் வேணும். இவங்கெல்லாம் தமிழ்நாடு தட்டி எழுப்புறாங்க. எதிர்க்கட்சியினர் கேலி செய்கிறார்கள். மாட்டு வண்டி ஓட்ட தார்குச்சி எவ்வளவு அவசியமோ தமிழ் மொழி வளர்க்க தாத்தப்பா அவ்வளவு அவசியம். யோ, அங்க ஒருத்தன் ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கான், என்னன்னு போய் செக் பண்ணு. ஓகே சார். தமிழ் மொழி காக்கும் தாச்சின்னுக்கு வரியை குறைக்க வேண்டும். எந்திரியா, என்ன திருட்டு மொழி முடிக்கிற? என்னது மடியில? ஒன்றும் இல்லை சார், சட்டையை தூக்கியா மேல? ராத்திரிக்கு சார். அதுக்கு ராத்திரில வாங்கி வந்தானே, ஏன் இப்பயே வாங்கி வச்சிருக்க? இது வாங்கினது இல்ல சார், கட்சியில கொடுத்தது. எல்லாரும் ஒண்ணு வச்சிருக்காங்க, நானும் ஒண்ணு வச்சிருக்கேன். அட குடிகார பயிர்களா, உங்க உயிரை பாதுகாக்க நாங்க அடிவயத்துல நெருப்ப கட்டி அலையிறோம், நீங்க குவார்டர் கட்டி அலையிறீங்களா? நாசமா போறோம். உட்கார. எதிர்க்கட்சிக்காரர்களை கேட்கிறேன், தைரியம் இருந்தால் எங்களோடு தேர்தலை சந்திக்க தயாரா? தைரியம் இருக்கிறதா உங்களுக்கு? மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். காசி விஸ்வநாதன் சிபிஐ ஆபீசர், உன்னை பத்தி எல்லா விவரமும் தெரியும். இப்ப கூட மினிஸ்டர் போன்ல பேசினார். உங்க கூட விலாவாரியா பேச வேண்டியிருக்கு. மீட்டிங் முடிகிற வரைக்கும் அப்படி ஓரமா நில்லு. எத்தனை கடல்கள், இவன் ஒருத்தன். எத்தனை எரிமலைகள் வெடித்து சிதறினாலும் எங்கள் ஆறுயிர் அண்ணன் வீட்டுல உன் பொண்டாட்டி எழுதி கொடுத்தெல்லாம் கேட்கணும். கேன போயிடப்பா. இப்பொழுது அண்ணன் அவர்கள் பேசுவார்கள். நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். பாயிண்ட் டு பாயிண்ட். மக்கள் நம் மீது மிகுந்த வெறுப்பிலே இருக்கிறார்கள். வருகிற தேர்தலிலே நாம் வெற்றி பெறுவோமா மாட்டோமா என்ற கவலை கடலிலே கொந்தளிக்கின்ற சுனாமி அலைகளைப் போன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதிர்க்கட்சி கூட்டணி பலமா இருக்குதுன்னு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அந்த கூட்டணியை சேதறதங்க மாதிரி உடைக்கிறதுக்கான நல்ல திட்டத்தோட தான் நான் இங்க வந்திருக்கிறேன். ஏதோ ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்பதற்காக கழுதையின் காலை பிடித்தாவது கூட்டணி அமைத்து தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக அந்த பச்சோந்தி பயல்களிடத்திலே பேரம் பேச சென்றால் பாதிக்கு பாதி வேணுமாயா? 50-50 வேணுமா? இதென்ன ரியல் எஸ்டேட் பிசினஸா? 50-50 பிஸ்கட்டா? ஆட்சி அதை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது. அதற்காக போட்டிகளை கொடுத்து கூட்டணி அமைப்பது என்று முடிவு செய்துவிட்டோம். தமிழகத்தின் தங்கம் சிவபிரகாசம். சாரு, இன்விடேஷன் உண்டோ? ஏன் இன்விடேஷன் இருந்தா உள்ள விடுவீங்களா? நான் யார் தெரியுமாயா? போன பீரியட்ல அது என்ன டிபார்ட்மெண்ட்? ஊரக வளர்ச்சி. அந்த வளர்ச்சி துறை மந்திரியா இருந்தவன். வளர்ச்சி அல்ல. ஓகே சாரி சார், சிவபிரகாச கொல்லமாட்டில் இருக்கிறதால இன்விடேஷனும் உறுப்பினர் கார்டும் இல்லாம யாரையும் உள்ள விட மாட்டல சார். ஏயா அந்த சின்ன பிள்ளைக்கா பயலுக்கெல்லாம் கொலை மிரட்டல் வரும். அதுக்காக கட்சியினுடைய சீனியர் மெம்பர்னா இங்க காத்து கிடக்கணுமா? போயா சாரே, விடாம போ போ. என்னுடைய பவர் தெரியாம பேசுற நீ. நான் இப்ப கமிஷனருக்கு போன் போடுவேன், சிஎம்க்கு போன் போடுவேன், கூப்பிடு அவங்க சிபி ஆபீசர். ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். கூப்பிடு. சொல்லுங்க கேசவன். சார், நீங்க ஸ்டேஜ்ல இருக்கீங்களா சார்? ஸ்டேஜ் இல்லையா? நான் இப்பதான் உள்ள வந்துகிட்டு இருக்கேன்.
யாரா நீ? என் பேரு சிவராம, அப்பா பேரு சுப்பிரமணி, வயசு 35, நான் படிச்சது SSLC. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். என் சொந்த ஊரு பாஞ்சாலங்குறிச்சி. நேத்து வரைக்கும் எங்க சின்னையா தனி மனுஷனா தான் சார் போராடிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு எங்க ஊரே அவர் பின்னாடி இருக்கு. நாளைக்கு இந்த நாடே அவர் பின்னாடி இருக்கும் சார்.